நேற்று நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். என்ன வீடியோ அப்படின்னா க்ளோன் ட்ரூப்பர்ஸோட வேரியன்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அதுலேயே ஆக்சுவலி வந்துட்டு நிறைய வீடியோ போடலாம். அவங்களோட பெட்டாலியன் என்ன, அதாவது பெட்டாலியன் மீன்ஸ் அவங்கள பிரிச்சிருப்பாங்க. 501st லீஜன், 101 லீஜன் அந்த மாதிரிலாம் இருக்கும். நோவா கிராப்ஸ் அப்படிலாம் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியுமே தனியாக வந்துட்டு அதில் போடலாம். அதை நம்ம வந்துட்டு பொறுமையாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் க்ளோன் ட்ரூப்பர்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியுமே நம்ம தனியாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம இந்த க்ளோன் ட்ரூப்பர்ஸோட முன்னோர்கள் மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைப்பில் ஃபஸ்ட்டாக வர டைப்பில் இருக்கக்கூடிய ட்ராய்ட்ஸ் எல்லாருமே மோரலைக்கு இந்த செப்பரேட்டிஸ்ட் ட்ராய்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஸ்டார் வார்ஸோட ப்ரீக்வல் ட்ரையல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் ட்ராய்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அந்த ட்ராய்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் வச்சு தான் முழுக்க வந்துட்டு செப்பரேட்டிஸ்ட் எல்லாருமே வந்து நார்மலாக ஜெடாய் கூட ரிபப்ளிக் கூட சண்டை போட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ட்ராய்டோட வேரியன்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ முதல்ல B1 பேட்டில் ட்ராய்ட்ஸ் கிட்டே போய்க்கலாம். இவங்க தான் வந்துட்டு லிட்ரலி அந்த க்ளோன்ஸோட ஒரு முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை வந்துட்டு உருவாக்கின மாதிரி ஏதாவது க்ளோன்ஸ் வந்துட்டு ஒரு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசி வந்துட்டு அந்த சிப்பு வச்சு அதுக்கப்புறம் ஆர்டர் 66 அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்த டக்குன்னு மனம் மாறுற மாதிரி ஆகி அதுக்கப்புறம் ஜடாய்களை போட்டு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஆர்டர் 66 அதெல்லாம் விட்டுருக்காங்க. பட் இந்த B1 பேட்டில் ட்ராய்ட்ஸ் தான் அதிக அளவில் வந்துட்டு ஆரம்பத்தில் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு மோரலைக்கு இவங்களோட செம்ம ஃபன்னாக இருக்கும். பர்டிகுலர் அந்த B1 பேட்டில் ட்ராய்ட்ஸோட கம்யூனிகேஷன்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். மொரலைக்கு அந்த சீரீஸில் இவங்களை பார்க்குறக்கே வந்துட்டு தனி ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு தான் அவங்களை டிசைன் பண்ணியிருப்பாங்க. க்ளோன் வார்ஸ் ஆகட்டும், ஈவன் நீங்கள் ப்ரீக்வல் ட்ரையல்ஸ் எடுத்துட்டாலும் இவங்களோட செம்ம ஃபன்னாக இருக்கும். அதே சமயம் இவங்க வந்துட்டு கொஞ்சம் வேலைகள் மாற்றிருப்பாங்க. அந்த ஃபயர் ஃபைட்டருக்கு, அந்த ராக்கெட் வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி யூனிஃபார்ம் வந்துட்டு மாற்றுற மாதிரி ஜஸ்ட் அவங்களுக்கு மட்டும் பெயிண்ட் மட்டும் அடிச்சுட்டு இருப்பாங்களே தவிர்த்து இந்த மாதிரி அதிக அளவில் வந்துட்டு இவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணி இவங்க தான் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களை அடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு அடிச்சு போட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. அதே சமயம் இவங்களை ஈஸியாக மேனிபுலேட்டும் பண்ணலாம். அவங்களுக்குள்ளே வந்துட்டு சண்டை மூட்டி விட்டுறலாம். அவங்களுக்குள்ள வந்துட்டு அப்பப்போ சண்டை வந்துடும். இவங்க லூஸ் மாதிரி சண்டை போட்டுருப்பா, நம்ம பாட்டு தப்பிச்சு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ஃபன்னான ஒரு ட்ராய்டாக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள வேரியன்ஸே வந்து நிறைய பேர் மொரலைக்கு அந்த இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்க்கறக்கு, நெருப்பு வந்து அணைக்கிறதுக்கு, ராக்கெட்டில் போயிட்டு எஸ்கேப்பர்ஸ் வச்சு போனால் பார்க்கறக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விதத்தில் பயன்படுத்துகிற மாதிரி தான் இவங்களை உருவாக்கியிருப்பாங்க. முக்கியமாக செக்யூரிட்டியாக வச்சிருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் இவங்களோட ஃபன்னாக இருக்கும். ஸோ அது வந்து E4 பேரன் ட்ராய்ட். ஸோ வந்துட்டு உண்மையாலுமே நம்ம B1க்கு அடுத்தபடி அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இவங்க வந்து B1 அளவுக்கு ஃபாஸ்ட்டாலாம் மூவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப மெதுவாக தான் மூவ் பண்ணுவாங்க. பட் இவங்ககிட்ட வந்துட்டு கெனன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கையில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களால வந்துட்டு ஒரு மோஷன் சென்சார் பண்ண முடியும். ஹீட் எனர்ஜி வச்சோ ஆர் எப்படினாலுமே அவங்களால வந்துட்டு ஒருத்தவங்களை சென்ஸ் பண்ண முடியும். ஸோ எனிமி ஈஸியாக சென்ஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். பட் இவங்க நடந்து போகிறது மட்டும் தான் ஸ்லோ. அதை தவிர மற்ற எல்லாமே அவங்ககிட்ட ஒரு படி மேலே இருப்பாங்க. கொஞ்சம் ஆள் பார்க்க பல்காகவும் இருப்பாங்க. ஸோ வந்து B2 சூப்பர் பேட்டில் ட்ராய்டு. அதாவது ஜென்ரலி வந்துட்டு இந்த சப்புனி சுப்புனி மங்குனி கொண்டையா அப்படிம்பாங்கல்ல, அதில் வந்துட்டு இந்த கொண்டையா கேரக்டர் தான் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். சப்புனி சுப்புனி மங்குனியெல்லாம் வந்துட்டு சப்பையாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கொண்டையா கேரக்டர் தான் இந்த ஒரு ட்ராய்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆளை தூக்கி வீசுற அளவுக்கு இவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு பலம் இருக்கும். ஸோ நிறைய விதமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டுக்காகவும் வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் வந்துட்டு கையில் கேனன் வச்ச மாதிரியுமே வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸாக வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே ட்ராய்டில் வந்துட்டு சப் கேட்டகரி வந்துட்டு நிறைய விதமாக இருக்கும். ஸோ அதில் 1-2 தான் வந்துட்டு இந்த விஷயங்கள். ஈவன் ராக்கெட் ட்ராய்டாக கூட இவங்க வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ B2 ACM இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸெட்ரா நிறைய விதமாக கேட்டகரிஸ் இருக்கும். பட் ஆனால் இவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள். இவங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க. ஒரு அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து B3 அல்ட்ரா பேட்டில் ட்ராய்டு. ஸோ முறைக்கு வந்துட்டு அந்த B2 இந்த முன்னத்தை பார்த்தோம்னா அதை விட கொஞ்சம் ஹைட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க இவங்களை. பட் ஆனால் இவங்க வந்துட்டு பெருசாக மாஸ் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணலைங்க. ஏன்னா வந்துட்டு B2 வந்துட்டு ரொம்பவே சக்ஸஸாக வந்துருச்சு. அவங்களுக்குள்ள வந்துட்டு அதிகமாக அந்த ட்ராய்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. க்ளோன் வார்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. பட் இவங்க வந்துட்டு அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்க வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. சாத்து வந்து இந்த ட்ராய்டு BX கமாண்டோ ட்ராய்டு. இந்த ட்ராய்டு வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமான ட்ராய்டு தாங்க. ஏன்னா இவன் ஜெடாய் ஃபாலன் ஆர்டர் சர்வைவர் ஏதோ ஒரு இதில் வந்துட்டு இந்த ஒரு ட்ராய்டு வந்து வரும். இதை வந்துட்டு அடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது இந்த குட்டி பாஸ் ஃபைட் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாஸ் ஃபைட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சர்வைவரில் தான் விளாண்ட மாதிரி எனக்கு ஞாபகம். பர்சனலி இதை அட்டாக் பண்ணி இது தோக்கடிக்கிறக்குள்ளேயே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2 டைமோ 3 டைமோ ட்ரை பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ட்ராய்டு கூட சண்டை போடுறது. கொஞ்சம் ஹியூமன் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னதான் இனிஷியலாக வந்துட்டு அது ஒரு பாஸ் ஃபைட் மாதிரி இருந்தாலும் ஃபர்தராக போக இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு 2-3 ட்ராய்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க ரொம்பவே வந்துட்டு காம்பேட்டைஸ் வந்து நமக்கு ஈக்குவலாகவும் நம்மளோட ஒரு படி மேலேயுமே சண்டை போடுவாங்க. உண்மையாலுமே க்ளோன்ஸை விட இவங்க ரொம்பவே கேப்பபுளாக சண்டை போடுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிறதே அந்த காம்பேட் டெக்னிக் தான். ஏன்னா இவங்க வந்துட்டு முதல்ல இவங்க பாடி கார்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் இந்த மாதிரி ஒரு டைப் ட்ராய்ட் தான் வந்துட்டு நம்ம அவுட்லார்ஸ் வந்துட்டு கூட வரும். ஸோ லைக் தட் தான் ரண கொடூரமான ஆளுங்க ரொம்பவுமே கரணியலாமல் நடந்துக்குவாங்க. ஏன் ட்ராய்டு கரண் இருக்காது, பட் அதுலேயுமே கொஞ்சம் மசத்தனமாக நடந்துக்குவாங்க. ஸோ இவங்களை உருவாக்குறதுக்கு வந்து செலவாகும் அப்படிங்கிறனாலேயே லைக் இவங்களை
மாஸ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு பண்ணல, பட் ஓரளவுக்கு பண்ணியிருப்பாங்க இவங்க இருக்கிற மாதிரி. ஸோ அதை வந்து ட்ராய்டெக்கா. ஸோ ட்ராய்டெக்கா வந்துட்டு மோரலைக் பார்த்துருப்பீங்க. இதுங்களுக்கு வந்துட்டு பர்டிகுலர்லி ஒரு ஷீல்டு இருக்குது எப்பவுமே. அந்த ஷீல்டை வந்துட்டு நம்ம ஒன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா தான் இவங்க வந்துட்டு அட்டாக் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்துட்டு அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஈவன் இந்த ஷீல்டை எப்படி எடுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அசோகா, சாகரா எல்லாருமே வந்துட்டு குட்டி வயசில் அவங்க வந்துட்டு மிகப்பெரிய ஒரு செப்பரேட்டிஸ்டோட எதிராளிகளாக இருந்து அதுக்கப்புறம் ரெபலோட எக்ஸ்ட்ரீமிஸ்டாக ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் ஆரம்ப காலகட்டம்னு ஒன்று இருக்கும். சாகரா வந்துட்டு சின்ன பையனாக இருந்திருப்பாரு. அந்த ஒரு சமயத்தில் இது வந்துட்டு ஒரு ட்ரைனிங் செஷனாக வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராய்டை வந்துட்டு எப்படி நம்ம அந்த ஷீல்டை டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு தனியாக ட்ரைனிங் எடுக்கிற அளவுக்கு இந்த ட்ராய்டு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ முறைக்கு இது வந்துட்டு டெஸ்ட்ராயர் ட்ராய்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 3 கால் முன்னாடி ஷீல்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 75 km/h வந்துட்டு ஸ்பீடாக வந்துட்டு அதனால் பால் மாதிரி உருண்டு போக முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதிலே வந்துட்டு இன்னொரு வெர்ஷன் இருக்குது, ட்ராய்டெக்கா Mark 2. ஏன் அஃப்கோர்ஸ் Mark 1 Mark 2 நம்ம அயன்மேன் மாதிரி. பட் இதுங்கிட்ட வந்துட்டு ஒரு எபிலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னத்த வெர்ஷன் கிட்ட இல்லாத மாதிரியும் பிளாஸ்டர் கேனனாகவும் அதே சமயம் அயன் கேனனும் வந்துட்டு மாற்றி அதனால் ஷூட் பண்ண முடியும். ஸோ அது வந்து அல்ட்ரா ட்ராய்டெக்கா. ஸோ இதோட இன்னொரு அடுத்த வெர்ஷன். பட் இதுகிட்ட இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னா முன்னத்து இருந்த 2 விட வந்துட்டு கம்பேரிங் டு தட் சைஸில் பெருசாக இருந்தாலுமே இதுங்களுக்கு தேவையான எனர்ஜி அந்த ஷீல்டு ஒன்று ஜென்ரேட் பண்ணது இல்லையா, அது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அதிக அளவில் எனர்ஜி தேவை. அதனால் வந்துட்டு அந்த ஒரு எனர்ஜி வந்துட்டு பில்ட் பண்ணுற அளவுக்கு இதை வந்துட்டு அவங்களால டிசைன் பண்ண முடியல. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதுங்களை சுற்றி வந்துட்டு பாதுகாப்புக்கு மற்ற ட்ராய்ட்ஸை வச்சிருப்பாங்க. ஸோ முன்னத்து இருந்த அந்த 2 விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஷீல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கு அதிகமாக இருக்காது. ஸோ ஷீல்ட்லெஸ்ஸாக தான் இது அதிகமாக சண்டை போட முடியும். ஸோ அது வந்து ட்ராய்டெக்கா ஷார்ப் ஷூட்டர். ஸோ முறைக்கு வந்துட்டு மற்ற ட்ராய்டெக்கா மாதிரி கிடையாது, அது வந்துட்டு 2 கையில் சுட்டுக்கிட்டே இருக்கு டம்மு டம்முன்னு மாற்றி. பட் ஆனால் இதுங்க அப்படி கிடையாது, சிங்கிள் ஷார்ப் ஷூட்டர் மாதிரி தான் இருக்கும். முறைக்கு ஷார்ப் ஷூட்டர் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்னைப்பர் இருக்கிற மாதிரி தூரத்தில் இருந்து லாங் ரேஞ்ச் காம்பேட்ஸ்க்காக இதுங்க வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிங்கிள் நாசல் மட்டும் தான் இருக்கும், அது வழியாக அது ஷூட் பண்ணும். ஆனால் இதுகிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இதெல்லாமே பண்ண தெரிஞ்சது உங்களுக்கு முன்னாடி இருந்து அட்டாக் பண்ண மட்டும் தான் அது முடியாது. மற்ற எந்த டேரக்ஷன்லேருந்து வேணாலும் இது அட்டாக் பண்ண முடியும். அட்டாக் பண்ணால் ஈஸியாக வந்துட்டு தோக்கடிச்சிடலாம். ஸோ அது வந்து D1 ஏரியல் பேட்டில் ட்ராய்ட். ஸோ இவங்க உருவாக்குனது யார் அப்படின்னா டெக்னோ யூனியன் அப்படிங்கிற பர்டிகுலர் குரூப் தான். ஸோ அவங்க உருவாக்குறது மட்டும் இல்லாமல் நிஜமாலுமே இவங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்களால பறக்க முடியும், ட்ராய்ட்ஸ்னால பறக்க முடியும். விங்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்துட்டு இவங்களோட இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து DSD1 டுவார்ஃப் ஸ்பைடர் ட்ராய்ட். ஸோ இது வந்துட்டு குட்டியாக சிலந்தி மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும். பட் ஆனால் அது மூக்குலேருந்து நீளமாக வர மாதிரி ஒரு பிளாஸ்டர் கேனன் வைக்கிறது மட்டும் இல்லாமல் லேசர் கேனன் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதனால தொடர்ச்சியாக சுட முடியும். அதே சமயம் அதோட இன்டென்சிட்டி ரொம்பவே ஹையாக இருக்கும். அதாவது அந்த பிளாஸ்டர் அந்த லேசரோட இன்டென்சிட்டி இருக்குல்ல அது ரொம்பவே ஹையாக இருக்கும். சிலந்தி மாதிரி இதுங்களுக்கு கால்கள் அமைக்கப்பட்டதுனால இதுங்களால எல்லா விதமான அந்த ஒரு டெரென்ஸ்லையுமே போக முடியும், ஈவன் மலைகளில் கூட ஏற முடியும். ஸோ இதில் ஒரு அடுத்த வெர்ஷன் தான் ADST அட்வான்ஸ்டு டுவார்ஃப் ஸ்பைடர் ட்ராய்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னதை விட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் இருட்டில் வந்துட்டு இதுங்களால நல்லாவே அதனோட வேலையை செய்ய முடியும். ஸோ அது வந்து இதில் வந்துட்டு இன்னொரு வெர்ஷன் இருக்குது, அது கொஞ்சம் ஹெவி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த ஹெவி ஸ்பைடர் டார்க் ட்ராய்ட்ஸ் வந்துட்டு பெருசாக போகலை, அதனால வந்துட்டு அதை பற்றின பெருசாக டீட்டெயில்ஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா நான் பார்த்த சோர்ஸ் வரைக்கும் இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிலது வந்துட்டு கண்டிப்பாக நான் ஃபேண்டம் பேஜ்லேருந்து எடுத்திருப்பேன், சிலது வந்துட்டு ஓகே ஆல்ரெடி ஃபேண்டம் பேஜ்லேருந்து ஸ்டார் வார்ஸ்லாம் அப்ராடில் இருக்கிற சேனல்ஸில் இருக்கிற சோர்ஸ் வச்சு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ மொரலைக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுமே சோர்ஸில் நானும் சர்ச் பண்ணி பார்த்ததில் பெருசாக இதை பற்றின சோர்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து LM432 கிராப் ட்ராய்ட். ஸோ பார்க்க வந்துட்டு கிராபுக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நண்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுங்களை வந்துட்டு அட்டாக் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஒன்ஸ் அது நடு முதுகு மேலே ஏறினு ஷூட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஈஸியாக அடிச்சிடலாம். பட் இதுகிட்ட இருக்கிற லேசர் கன் வந்துட்டு வயிற்றில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணும். அதே சமயம் வந்துட்டு அதுங்களுக்கு மொரலைக் 5 to 6 legs இருக்கு இல்லையா, அதனாலே வந்து ஈஸியாக அதுங்களை வந்துட்டு கவர் பண்ணிக்க முடியும். பட் என்ன இருந்தால் என்ன மண்டை இருக்கிற கொண்டை மறந்த மாதிரி முதுகு மேலே ஏறினா போட்டு தள்ளிடலாம். ஸோ அது வந்து LR57 ரீட்டைல் ட்ராய்ட். ஸோ இதுங்கிட்ட வந்துட்டு பர்டிகுலர் ஆண்டனாஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கிட்ட எதிரில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டர்பன்சஸ் இருக்கு இல்லையா, எனிமீஸ், அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஈஸியாக அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதே சமயம் ஒன்று வந்துட்டு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா பக்கத்தில் அதோட ப்ராக்சிமிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்துட்டு ஒரு அலர்ட்டாக போயிடும். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு பர்சனலி வந்து பேட்டிலில் வந்துட்டு பயன்படுத்துகிற மாதிரி எனக்கும் ஞாபகம் இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். கேட்கலாம் எதுக்கு இந்த ட்ராய்ட்ஸோட வகைகள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஒரு சண்டை பார்த்துருப்பீங்க ஸ்டார் வார்ஸில். பட் அதில் இவ்வளோ பேருமே சண்டை போட்டிருப்பாங்க. இதில் வந்துட்டு முக்கால்வாசி பேர் வந்துட்டு கண்டிப்பாக அதாவது 80% அதுவும் லைவ் ஆக்ஷனில் அனிமேஷனில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. சில பேர் வந்துட்டு ஜஸ்ட் மென்ஷன் தான் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது 1-2 வந்துட்டு எதர்ச்சியாக தான் பார்த்துருக்கிற மாதிரி இருக்கும். பட் இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ட்ராய்ட்ஸை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபிக்ஷனல் லோருக்குள்ளே உருவாக்கணும் அப்படிங்கிறது அவசியமானு கேட்டால் சில பேர் வந்துட்டு பண்ணால ஒரே மாதிரி ட்ராய்ட்ஸ் வச்சுட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. இதே மாதிரி தான் க்ளோன் ட்ரூப்பர் சமயத்துலையும் அதாவது ஒரு க்ளோன் ட்ரூப்பர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு க்ளோன் ட்ரூப்பர் ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்கலாம். பட் அதுக்கு ஒரு கமாண்டோ ஒரு லூட்டனன்ட் அந்த மாதிரிலாம் வந்து வச்சு அதில் சில வேரியன்ஸ் கொடுத்து யூனிஃபார்ம் கலரிங் கொடுத்து அதில் வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அது இல்லாமல் ஸோ அது வந்துட்டு அந்த க்ளோன் ட்ரூப்பர் வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ மெனக்கிட்ட அந்த லோர் வந்துட்டு ஜார்ஜ் லூக்கஸ் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ வி ஹேவ் டு அப்ரிஷியேட் ஹிம்ங்க. கண்டிப்பாக இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா எல்லா ஆடியன்ஸுமே. சரி ஓகே. ஸோ AQ சீரிஸ் ட்ராய்ட் இது வந்துட்டு அக்வா ட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ராய்ட்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு தண்ணிக்கு அடியில் தண்ணியில் இருக்கக்கூடிய
நிலங்கள் அந்த மாதிரி தண்ணியில் இருக்கக்கூடிய நகரங்கள். ஸோ அந்த மாதிரி நகரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ராய்ட்ஸ் தான் இவங்க எல்லாருமே. லிட்டரலி இவங்க வந்துட்டு ஒரு மீன் மாதிரியே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க கால்கள் வந்துட்டு தண்ணிக்குள்ளே போச்சு அப்படின்னா அந்த மீனோட விங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆகிரும். ஸோ அது விங்ஸா ப்ரொனன்சியேஷன் நேம் தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி மாறிடும். அதே சமயம் லேசர் கேனன்ஸ் இருக்கும். ஸோ முதல்ல இவங்களால ஸ்விம் பண்ணிட்டு நல்லா அவங்கள ஷூட் பண்ணவும் முடியும். ஸோ ஈவன் தண்ணிக்கடியில் இருந்தாலுமே பிரச்சனை தான் ஸ்டார் வார்ஸை பொறுத்த வரைக்கும். அது வந்து இன்னொரு ரணகொடூரமான ட்ராய்டு தான் இவங்க IG-100 மேக்னா கார்டு. ஐ திங்க் நான் இந்த ட்ராய்டு கூட தான் அந்த பாஸ் ஃபைட் பண்ண நினைக்கிறேன். முன்னாடி காமிச்ச ட்ராய்டு கிடையாது. நான் தான் மேபி தப்பாக சொல்கிறேன். மேபி அந்த கேம் விளாண்டா ஞாபகம் வரும். ஜெனரல் கிரீவஸ் கூட தான் இந்த ட்ராய்ட்ஸ் அதிகமாக இருக்கும். செப்பரேட்டிஸ்டோட உயர் அதிகாரிகள் கூட வந்துட்டு எப்பவுமே பாடி கார்டு அதை வந்துட்டு பயன்படுத்துவாங்க. ஸோ இவங்ககிட்ட பர்டிகுலர் எலக்ட்ரோ ஸ்டாஃப்ஸ் இருக்கும். இது வந்துட்டு லிட்டரலி வந்து லைட் சேபருக்கு வந்துட்டு எகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டாஃப் மாதிரி தான். ஸோ அதை வச்சு ஈஸியாக சண்டை போட்டுக்குவாங்க. சூழ்நிலையுமே இவங்களோட சண்டை போடுறது தரமாக தாங்க இருக்கும். ஸோ அதை வந்து IG-110 லைட் சேபர் ட்ராய்ட். என்னடா லைட் சேபர் ட்ராய்ட் எனக்கே புதுசாக தான் இருக்குது. ஸோ இவங்க இருக்கிறது இந்த அணிகள் உருவாக்குறதுக்கு வந்துட்டு நிறைய ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா, ஜெடாயோட அந்த ஒரு ஹாலோகிராம் ரெக்கார்டிங், அந்த காம்பட்ஸ் இருக்கும், ஒரு லைட் சேபர் காம்பட்ஸ். ஸோ அந்த ஃபைட் எல்லாத்தையும் வச்சு ப்ரோக்ராம் பண்ணி இதை வந்துட்டு மெனக்கெட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ லைட் சேபர் வந்துட்டு அதிகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க வந்துட்டு பிரத்யேகமாக உருவாக்கியிருப்பாங்க. ஏன் ஆஃப்கோர்ஸ் ஜெடாய்களுக்கு எதிராக தான். ஏன்னா க்ளோன் வார் சமயத்தில் ஜெடாய்களோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுல, அது ஒரு காரணத்தினால. ஏன் ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு இன்னொன்றும் பார்த்துருப்போம், சிந்தட்டிக் கைபர் கிறிஸ்டல் சொல்லிட்டு. ஸோ சிந்தட்டிக் கைபர் கிறிஸ்டல் வச்சு மட்டும்தான் இதனால வந்துட்டு அந்த ஒரு லைட் சேபரை வீல் பண்ண முடியும். இவனால நேச்சுரலாக வந்துட்டு கைபர் கிறிஸ்டல் வச்சு பயன்படுத்த முடியாது. ஸோ அதை வந்து IG-86 சென்டினல் ட்ராய்ட். இதை வந்து நம்ம மேண்டலோரியனில் பார்த்துருப்போம். ஆஃப்கோர்ஸ் ஒரு பவுண்டி ஹண்டராக இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பாயிண்ட்ல நான் ஒரு கிரைம் சிண்டிகேட் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ட்ராய்டுக்குன்னு ஒரு ஃபேக்ஷன் இருந்துச்சு. அவங்க எல்லாருமே வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னு ஒரு சம உரிமை வேணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி மனுஷங்க மாதிரி ட்ராய்ட்ஸ் வந்துட்டு நிறைய வேலைக்கு போவாங்க கிரெடிட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு. காசு சம்பரிச்சு இவங்களுக்கான கிடைக்குதுன்னு கேட்டால் ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும், ஆயில் கிடைக்கும். நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறோம்ல, பைக்கெலாம் சர்வீஸ் பண்ணுறோம்ல, ஒரு 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் வந்துருச்சுன்னா ஸோ அந்த மாதிரி தான் அதுங்களே சர்வீஸ் பண்ணுறதுக்கான கிரெடிட்ஸ் வேணும். ஸோ ட்ராய்ட்ஸ் கிட்ட கூட ஸ்டார் வார்ஸில் காசு இல்லாமல் ஒரு வேலை நடக்காது, பார்த்துக்கங்க. ஸோ இது வந்துட்டு மோரலைக் அசாசின்ஸாக தான் வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஆனால் மேண்டலோரியன் காமிச்சது IG-11 தான். பட் மோரலைக் இவங்க எல்லாருமே ஒரே கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க. ஸோ இதுலேயே வந்துட்டு சப் கேட்டகரிஸ் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, டைப்ஸ் இருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக டைப்ஸ் ஒருத்தருக்கு இருப்பாங்களா. அதே தொடர்ந்து IG லான்சர் ட்ராய்ட். ஒன்றும் இல்லைங்க, இவங்ககிட்ட வந்துட்டு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி லான்சஸ் இருக்கும் கையில் சண்டை போடும்போது, அவ்வளோதான். ஸோ தொடர்ந்து டாக்டிக்கல் ட்ராய்ட்ஸ். ஸோ இதுங்க வந்துட்டு எப்படி அப்படின்னா ஒரு அம்பையர் மாதிரின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லலாம். ஆஃப்கோர்ஸ் ட்ராய்ட்ஸ் வந்துட்டு ஆக்ட் பண்ணாது, அதுக்கு யாரோ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணுறதை தாண்டி அவங்களுக்கு எப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸோ அட்டாக் பொசிஷன்லேருந்து எல்லாமே சொல்லணும்ல. மொரலைக் எல்லாருமே வந்து எல்லா செப்பரேட்டிஸ்டோட அந்த ஒரு ஹை ரேங்கிங் இருக்கிறவங்க வந்துட்டு ஒவ்வொரு ட்ராய்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வெவ்வேறு வேலையை வந்துட்டு திருத்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இந்த ட்ராய்ட்ஸ் வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு ட்ராய்டு. ஸோ அதே சமயம் இதில் வந்துட்டு அடுத்த வெர்ஷன் இருக்குது, அதாவது சூப்பர் டாக்டிக்கல் ட்ராய்ட். ஏன் வந்துட்டு இது உருவாக்குனாங்க அப்படின்னா, என்னதான் வந்துட்டு அது ட்ராய்டு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு ட்ராய்டு தான் பண்ணுது, அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி இதுங்க அதுங்க விட ஒருவேளை இது பண்ணால் ஏன் நம்மளுக்கு வந்துட்டு பழைய மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சு இன்னுமே பெட்டரான ஸ்ட்ராட்டஜி உருவாக்கக்கூடிய ஒரு ட்ராய்டாக வந்துட்டு இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹியூமன் கமாண்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதை வந்துட்டு அட்வான்ஸ்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு இவங்களே வந்து ஓரளவுக்கு ஒரு கமாண்டராவோ ஜென்ரலாக வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கேப்பபிளாக இருந்தாங்க. ஸோ அதை வந்து பஸ் ட்ராய்ட். இதுங்களை எதுக்காக பயன்படுத்தாங்க அப்படின்னா, நம்ம பர்டிகுலர் எதிரியோட அந்த ஸ்டார்ஷிப் இருக்கு இல்லையா, அதை வந்து டிசேபிள் பண்ணுறதுக்காகவே இதை வந்துட்டு பயன்படுத்துவாங்க. ஸோ இதுங்களை கண்ணில் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இதுங்க வந்துட்டு மொரலைக்கு வந்து ஈஸியாக தோக்கடிச்சலாம். பட் ஆனால் இதுங்களுக்குள்ள இருக்கிற அந்த டூல்ஸ் வச்சு ஒரு ஷிப்பை சதைச்சிருங்க, சின்னதாக ஒரு ஸ்டார் ஃபைட்டர். ஸோ அது வந்து HKB-3 ஹண்டர் கில்லர் ட்ராய்டு. ஸோ இதோட மண்டை மட்டும் தான் ஸ்கொயராக இருக்கும். மொரலைக்கு வந்துட்டு இது பியாண்ட் பேட்டில் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்கள மாதிரியே தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்கொயராக இருக்குங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதுக்காகவே தான் இவங்களையுமே டிசைன் பண்ணியிருப்பாங்களே தவிர்த்து பர்சனலாக வந்துட்டு இவங்களை ஒன்றும் ஹை லெவலெல்லாம் வைக்கல. பட் ஆனால் B1 ட்ராய்ட்ஸ் மாதிரியே தான் இவங்களும். ஸோ அது வந்து HK-77 ட்ராய்ட். ஸோ இவங்க வந்துட்டு இதுவுமே வந்துட்டு அந்த IG மாதிரி ஒரு அசாசின் ட்ராய்ட்ஸ் தான். பட் ஆனால் இவங்க வந்துட்டு பெருசாக பயன்படுத்தலை, ஆனால் ரொம்பவே கொடூரமானவங்க தான். பட் இவங்க வந்துட்டு ஒரு கெலாக்டிக் வார் சமயத்தில் அந்த சிவில் வார் சமயங்களில் வந்துட்டு ரொம்பவே லேட்டாக தான் வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. அதனால இவங்க வந்துட்டு பெருசாக பயன்படுத்தலை. உண்மை சொன்னால் இதில் நம்ம பார்த்த ட்ராய்ட்ஸ் வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் 80% தான் வந்துட்டு லைவ் ஆக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். அது அனிமேஷன் ஆகட்டும், மூவிஸ் ஆகட்டும், சீரிஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும். ஸோ அதை தாண்டி மீதி 20% எதில் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக காமிக்ஸில், லெஜண்ட்ஸில் அண்ட் அதே சமயம் வந்துட்டு கேம்ஸ் இருக்கு இல்லையா, பழைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கேம்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு நடுவில் வந்துட்டு எங்கேயாவது இதுங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து A சீரியஸ் அசாசின் ட்ராய்ட்ஸ். இதுங்க வந்துட்டு பார்க்குறக்கே லுக் வைஸ் செம்மையாக இருக்குங்க, ரொம்பவே அட்வான்ஸ்டாக இது உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே செப்பரேட்டிஸ்டோட கமாண்டுக்கு கீழே தான் வந்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் டேரெக்டாக ஜெடாய்களை வந்துட்டு அடிக்கிறதுக்காகவே இவங்க வந்துட்டு பிரத்யேகமாக வந்துட்டு செஞ்சிருப்பாங்க. ஸோ உண்மையாலுமே காம்பேட் வைஸ் ஆகட்டும், அசாசின்ஸ் வைஸ் ஆகட்டும், இந்த ரெண்டு வேலையிலுமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அசாசின் ப்ரோப். ஸோ இதுங்களை நீங்கள் வந்து க்ளோன் வார்ஸில் பார்த்துருப்பீங்க. இது பார்க்க ஸ்பைடர் மாதிரி இருக்கும். இதுங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஆளை வந்துட்டு அசாசின்ஸ் பண்ணுறதுக்காக தான் அமுச்சுடுவாங்க. ஒன்ஸ் அதுங்க மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதோட உடம்புல இருந்து குட்டி குட்டியாக நிறைய ஸ்பைடர் வந்துட்டு வர வச்சிரும், கசகன்னு வரும். நம்ம லைவ் ஆக்ஷனில் அனிமேஷனில் இது பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து நம்ம டார்த் வேடரோட ஃபேவரட்டான ஒரு ப்ரோப் ட்ராய்ட். ஸோ முதல்ல இதுங்க தான் என்ன பண்ணும் அப்படின்னா
அதிகமாக கேலாக்டிக் எம்பையர் கீழே வந்துட்டு வேலை செஞ்சிருப்பாங்க. என்னதான் வந்துட்டு செப்பரேட்டிஸ்ட் இருந்தாலுமே இதுல அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா சுற்றி வந்துட்டு இந்த வேவ் பார்க்கறதுக்கு. இது எங்கே இருக்குன்னே தெரியாது, பார்த்து டப்பாக்குன்னு மாட்டி விட்டுரும். ஈவன் ஜெடாய் ஃபாலன் ஆர்டர் கேமில் இந்த ஒரு ப்ரோப் ட்ராய்டு தான் இங்கே ஒருத்தன் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் இன்க்விசிட்டர்ஸ் வந்துட்டு தேடி வந்திருப்பாங்க. அந்த ப்ரோப் ட்ராய்டு வந்துட்டு நீங்கள் டக்குன்னுலாம் பார்க்க முடியாது. அதாவது முன்னாடியோ எங்கேயோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் வராது. ஏதோ ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த கேம் ஆரம்பிக்கும் போதே லைட்டாக அப்படியே வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் அப்பப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம் வந்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி. நம்மளன்னு மட்டும் கிடையாது, அங்கே நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நம்ம போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சாபோட்டாஜ் ட்ராய்ட்ஸ். சாபோட்டாஜ் பேர்லேயே இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் தான் இது வந்துட்டு பயன்படுத்துவாங்க. ஸோ இதில் அந்த எலக்ட்ரிக்கல் ப்ராட்ஸ் அதே சமயம் பிளேடட் ரோட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு மொரலைக்கு சாபோட்டேஜே பண்ணும். ஸோ அது வந்து இன்ஃபில்ட்ரேஷன் டெமாலிஷன் ட்ராய்ட். ஸோ இதுக்குனால வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி தான். ஆனால் அதுக்கு உடனே வந்துட்டு பைக் மாதிரி கார் மாதிரி வர நினச்சிக்காதீங்க. அதாவது ரிபப்ளிக்கோட ட்ராய்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஸ்வீப்பர் ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்வீப்பர்னா யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த க்ளீன் பண்ணுறக்கு அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்வீப்பர் ட்ராய்ட்ஸாக வந்துட்டு இதனால வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்க முடியும். ஸோ அந்த ஸ்வீப்பர் ட்ராய்ட்ஸாக மாறும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அது அப்படி மாறுறது மட்டும் இல்லாமல் அப்படியே நைஸாக வந்துட்டு அப்படியே கூட்டி பெருக்கிற மாதிரி உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு ரிபப்ளிக் ஏரியாக்குள்ளே போய் அடிச்சும் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 2 ஸ்வீப்பர் ட்ராய்ட்ஸ் மாதிரி இருக்கிறது வந்துட்டு 2 ட்ராய்ட்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு பாமா அது மாறிடும். ஸோ ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராய்டை வந்துட்டு அனுப்பும்போது நமக்கு தேவையான இடங்களில் வந்துட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி போய் நம்ம வேண்டாத ஆட்கள் வந்துட்டு மொத்தமாக அழிக்க முடியும். ஸோ அது வந்து கோலிகார்டு இன்ஃபில்ட்ரேட்டர். இதுங்க லுக்கு தாங்க செம்மையாக இருக்கும். அதாவது 4 கால் இருக்கும், அதே சமயம் 2 கை வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கழுத்து வந்துட்டு ஒரு ஹூக்கு மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஷிப்புக்குள்ளே இறங்கி, அதாவது ஒரு மேல் பரப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரில் போட்டு உள்ளே இறங்குறது மட்டும் இல்லாமல் ஷிப்போட அந்த ஜென்ரேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு டேமேஜ் பண்ணுறதுக்காக தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த அட்மாஸ்பியரோட அந்த ஒரு ஜென்ரேட்டர் அழிச்சிட்டோம் அப்படின்னா இதுங்க இருக்கிறது வந்துட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக தான் அதை பண்ணுவாங்க. ஈவன் இவங்க வந்துட்டு ஒரு ஹோலோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு உருவாக்க முடியும். அதனால் இவங்க டிஸ்கேஸ்டாக இருந்து எதிரிகளை அட்டாக் பண்ணவும் முடியும். ஸோ அது வந்து கமீலியன் ட்ராய்ட். கமீலியன் ட்ராய்ட் பேர்லேயே இருக்கு இல்லையா, கமீலியன். ஸோ இதுங்களை முதல்ல எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா முறைக்கு ஒரு மைனிங் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக தான் வந்துட்டு பயன்படுத்தினாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு பேர் இருக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெல்லங்கர் ப்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பெல்லங்கர் ப்ரோப் ட்ராய்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இதுங்களுக்குள்ள அந்த ஹோலோகிராஃபிக்கல் விஷயங்கள் இருக்கிறனாலையோ லேசர் கேனன்ஸ் இருக்கிறனாலையோ இதுங்களை டிஸ்கேஸ்டாக இருந்து இது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு போருக்கும் பயன்படுத்தலாம். ஸோ அது வந்து மெகா ட்ராய்ட். ஆக்சுவலி இதுங்களை உருவாக்கின அந்த ஒரு ஃபேக்ட்ரி வந்துட்டு ஒருத்தர் அழிச்சிட்டாரு, வேறு யாரும் கிடையாது, நம்ம ஆனகின். ஸோ இது வந்துட்டு ஒரு சூப்பர் ஓப்பனாக பயன்படுத்தலாம் சொல்லி தான் வச்சிருந்தாங்க. ஸோ யோடாவும் ஆனகின் ஸ்கைவாக்கர் சேர்ந்து தான் இதை அழிச்சிருப்பாங்க. அது வந்து மாஃப் ட்ராய்ட். ஸோ அசாஸ் வென்டர்ஸ் தான் வந்துட்டு முறைக்கு இது ஒரு சீக்ரெட் ட்ராய்ட்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பா. ஸோ யாராவது தேடி போய் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இதுங்களுக்குள்ள வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த ஒரு சார்ஜஸ் வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு தாக்குனாங்க அப்படின்னா நம்ம அவ்வளோதான். ஸோ அது வந்து டெசிமேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராய்ட் இருக்கும். இதுவுமே வந்துட்டு லிட்டரலி இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி தான். பட் இதுங்களுக்குள்ள இருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் டென்டக்கிள்ஸ் மாதிரி வெளியில் வருங்க, மொத்தமாக அப்படியே நிறைய கசகசன்னு வரும். ஸோ அது வந்துட்டு ஒரு தண்டர் மாதிரி தான் போகும். ஸோ அதை வச்சு ஆர்கானிக் மேட்டர் யாராவது பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்டுபிடிச்சி பக்கத்தில் போச்சு அப்படின்னா இதை வச்சு அவங்கள வேப்பரைஸும் பண்ண முடியும். ஸோ அது வந்து C8 சபோச்சியர் ட்ராய்ட். ஸோ இதுங்க வந்துட்டு எதுக்காக அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஸ்பை வேலைக்காக தான் பயன்படுத்துவாங்க. ஸோ எதிரியோட இடத்த வந்துட்டு காட்டி கொடுக்கறதுக்காக ஸ்பையாக இருந்து வேலை செய்யும் இதுக்கு எல்லாமே. ஸோ அது வந்து அட்வான்ஸ்ட் பேட்டில் ட்ராய்ட். ஸோ இந்த ஒரு பேட்டில் ட்ராய்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு டெக்னோ யூனியன் பேஸ்லேருந்து திருடிட்டாங்க. அதை திருநது யாரும் கிடையாது, அசோகா டானா தான். ஸோ இதை வந்துட்டு அதனால் உருவாக்காமையே போயிட்டாங்க. ஸோ அது வந்து ஸ்டெல்த் ட்ராய்ட். ஸ்டெல்த் ட்ராய்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பேர்லேயே இருக்குல்ல, ஸ்டெல்த்துக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ட்ராய்ட்ஸ் தான் இதுங்கெல்லாம். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 4 கை மட்டும் இல்லாமல் க்ளோக்கிங் டிவைஸ் வந்துட்டு இதுக்குள்ளே இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக அதனால் ஸ்டெல்த் மிஷன் பண்ண முடியும். ஸோ அது வந்து பிஎல் பேட்டல் லெஜியோனியர். ஸோ இதுங்க வந்துட்டு முறைக்கு ஒரு 1000 பேர்த்தை தான் உருவாக்குனாங்க. எதுக்காக அப்படின்னா மேண்டலோரியன் வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக. ஸோ சண்டையில் வந்துட்டு முன்னாடி நிற்க வச்சு சண்டை போடுறதுக்காகவே இதுங்களை வந்துட்டு உருவாக்கி வச்சிருந்தாங்க மேண்டலோரியன்ஸ். ஸோ CWW8 பேட்டில் ட்ராய்ட். ஸோ முறைக்கு லோட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்டார் வார்ஸ்க்குள்ள ஒரு பர்டிகுலர் ட்ராய்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஒரு ட்ராய்டில் இருக்கக்கூடிய அந்த கைகள், அந்த லோட் லிஃப்டிங்கான இருக்கு இல்லையா, அந்த ஒரு கிரேன் மாதிரி இருக்கக்கூடியது, அதை வந்துட்டு எடுத்துட்டு லேசர் கேனன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க, ஆர் பிளாஸ்டர் கேனன்ஸ். அதை வைக்கிறது மூலமாக இது வந்துட்டு ஒரு பேட்டில் ட்ராய்டாக மாறிடுது. ஸோ அடுத்து வந்து கிரனடியர் ட்ராய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராய்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ள கிரனேட் லான்ச்சஸ் வந்துட்டு இருக்கும் அந்த ட்ராய்டுக்குள்ளார. ஸோ அது வந்து கடைசியாக 2 இருக்குது. அது என்னன்னா மஸ்கிட்டோ ட்ராய்ட், அதுக்கப்புறம் MR200 மைன் ஸ்வீப்பர். ஸோ இது வந்துட்டு நார்மலாக நாவல்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மஸ்கிட்டோ ட்ராய்டுங்கிறது என்ன, முறைக்கு அவங்களுக்கு ரத்தத்தை உரியறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான். இப்போ நீங்கள் ஜென்ரலி வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் எந்த மூவி, டார்க் ஆஃப் த மூனா ஏதோ ஒரு மூவி இருக்கும், அதில் வந்துட்டு குட்டியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று வரும், ஜஸ்ட் குட்டியூண்டு வரும். பட் அதுக்கு நேராக போயிட்டு அதோட அந்த ஆண்டனாவை பிக்சர் எடுக்கும்போது நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு மஸ்கிட்டோ ட்ராய்டு வந்துட்டு அந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க போல். ஸோ அது வந்து MR200 மைன் ஸ்வீப்பர் அப்படின்னா, ஸ்வீப்பர் அப்படிங்கிறது கூட்டி படிக்கிறது, மைன்ஸ் அப்படிங்கும்போது என்ன இருக்கும், ஸோ மைன்ஸை வந்துட்டு கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கான ஒரு ட்ராய்டாக இருக்கலாம். ஆர் மேபி அதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணி அதுங்க வெடிச்சதுக்கப்புறம் அதுங்களும் சேர்ந்து அழிச்சு போயிடும் இல்லையா. ஸோ மொரலைக் மைண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இருக்கும். என்னடா இதில் வந்துட்டு C3PO காணோம், B1 காணோம், யாரையுமே காணோம்
R2D2 காணும் அப்படிலாம் கேட்க தோணும். ஏன்னா இதுக்கு எல்லாமே செப்பரேட்டிஸ்டோட ட்ராய்ட்ஸு. ஸோ நடுவில் வந்துட்டு நான் டெக்னோ யூனியன் ஒருத்தவங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா முறைக்கு ஒரு மெகா கார்பரேஷன் தான் இந்த மாதிரி ட்ராய்டு வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க. கேலக்ஸியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ செப்பரேட்டிஸ்ட்டுக்குமே வந்துட்டு இவங்க நிறைய ட்ராய்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால தான் டெக்னோ யூனியன் நடுவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இவங்க யாரா டெக்னோ யூனியன் சொல்லிட்டு குழம்பிக்க வேணாம். ஸோ இவங்களுமே வந்துட்டு செப்பரேட்டிஸ்ட் கூட சேர்ந்து ரிபப்ளிக் எதிராகவும் சண்டை போட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே, இதுதான் வந்துட்டு செப்பரேட்டிஸ்டோட ட்ராய்ட்ஸ். ஸோ இதையும் தாண்டி நிறைய ட்ராய்ட்ஸோட டைப்ஸ் இருக்காங்க, வேரியன்ட்ஸ் இருக்குது, அதே சமயம் கிளாஸஸ் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ட்ரூப்பர்ஸ் பற்றியும் பார்க்கணும் இல்லையா? அதெல்லாத்தையும் பொறுமையாக பார்க்கலாம். அது வரைக்கும் பி த ஸ்பார்க் தட் லைட் த ஃபயர் அண்ட் மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.